வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சூடு பிடித்திருக்கிறது மக்களவை தேர்தல். இப்பதான் ராகுல் காந்தி ஏன் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடவில்லை, என்ன தோற்று விடுவோம் என்ற பயமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்த மோடி இப்போது ராகுல் ரேபரேலியில் போட்டி போட போகிறார் என்ற செய்தி வந்தவுடன் வேறு மாதிரி பேசுறாரு. என்ன வயநாடில் தோற்று விடுவோம் என்ற பயமா, அதனால்தான் ரேபரேலிக்கு வருகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப மோடி உடனடியா மாற்றி பேசுறாரு. அங்க அமைதியில் போட்டியிடுவது முக்கியமா என்பதை தாண்டி ரேபரேலியில் நான் நிற்கிறேன், என்னுடைய தாயின் தொகுதியிலிருந்து நிற்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவை ராகுல் எடுத்திருக்கிறாரு. அது ஒரு பயத்தின் காரணமாக அமைதியிலிருந்து ரேபரேலிக்கு பின்வாங்கி இருக்கிறாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பலமாக இந்த சூழல்ல அமையும்? முதல்ல இந்த 2 தொகுதியில போட்டியிடுறது அப்படிங்கிறது பாரம்பரியமா இருக்கிற ஒரு விஷயம். அதுல எனக்கு தனிப்பட்ட முறையில உடன்பாடு இல்லை என்றாலும் அது அவர்களுடைய காங்கிரஸ் பாரம்பரியமா இன்னும் இப்ப வந்து தமிழ்நாட்டுல நிப்பாட்டிட்டோம். ஜெயலலிதாலாம் 4 தொகுதியில எல்லாம் கூட வேட்புமனு போட்ட காலம்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கு. இன்னைக்கு யாரும் தமிழகத்துல 2 இடத்துல எல்லாம் நிக்கிறது இல்லை. ஆனால் இது ஒரு காங்கிரஸ் பாரம்பரியமாக இருக்கிறது. மேபி இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல இதை வந்து நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை பற்றி. ஆனால் பயத்தை பற்றி இந்த உலகத்துல ஒருத்தருக்கு பேச தகுதியே கிடையாதுன்னா அது வந்து மோடி என்கிறவருக்கு தான். நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கடந்த 10 வருஷமா நீ ஒரு பிரஸ் மீட் தரல, பயம். நீ ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அவருக்கு வரல, பயம். ஒரு தடவை கூட சைனாவை எதிர்த்து பேசல. அங்க சைனால நம்ம ஊர்ல அருணாச்சல் பிரதேஷ் எல்லாத்தையும் அவங்க பேர்ல மாத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டா உன்னோட அமைச்சரை வச்சு நீ என்ன பதில் சொல்ற? என் வீட்டு பேரை மாத்திட்டா உன்னோடதா இருப்பான்னு ஒரு கேவலமான குழந்தைகள் லாஜிக்க வந்து பேசிட்டு இருக்கு. அப்ப எதை பார்த்தாலும் பயம். தெனாலி மாதிரி எதை பார்த்தாலும் பயப்படுற மோடி என்கிற தொடை நடுங்கி பயந்தாங்குழி 10 வருஷம் ஆட்சி செஞ்சும் இன்னைக்கு வரைக்கும் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாம பாகிஸ்தானை காட்டி பயமுறுத்துற, அதுவும் சைனாவை காட்டி பயமுறுத்தல. ஏன்னா உண்மையிலேயே சைனாக்காரன் வந்துட்டான்ல, அதனால அதை காட்டி பயமுறுத்தினா அசிங்கமா இருக்கும். இன்னைக்கும் பாகிஸ்தானை காட்டி பயமுறுத்துறது, காஷ்மீரை காட்டி பயமுறுத்துறது, முஸ்லிம்கள் திருடிடுவாங்கன்றது, எருமையை திருடிட்டு போயிடுவாங்க, இந்த பூச்சாண்டி காட்டிட்டே இருக்கிறது. இப்ப பயம் 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 பயம். எலெக்ஷன்னா பயம், காங்கிரஸ்னா பயம், ராகுல்னா பயம், திமுகனா பயம், உதயநிதினா பயம், தளபதினா பயம், யாருனாலும் பயம், தமிழர்கள்னா பயம், யாருனாலும் பயம். இப்படி எல்லாத்துலயும் பயத்தை மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மோடிக்கு பயத்தை பற்றி பேச ஏதாவது தகுதி இருக்கா? இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுல் போல தோல்வியை சந்தித்து மீண்டெழுந்த தலைவர்ன்றது யாருமே கிடையாது. ராகுல் காலத்தில் காங்கிரஸ் இந்த கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட காங்கிரஸே இல்லை. இவங்களே என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் முக்த் பாரத் தானே உங்களுடைய பிரச்சாரம் இருந்துச்சு. நாங்க அழிச்சிருவோம் காங்கிரஸ் தான் நீ சொன்ன. 10 வருஷம் இருந்துட்டேல. இப்பயும் சதா சர்வ காலமும் காங்கிரஸ் 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 நீ இந்தியா கூட்டணியை பத்தி பேசுன. இப்ப காங்கிரஸை பத்தியே பயந்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப நிக்கிறார்ல ராகுல். இவ்வளவு தோல்வியை தாண்டியும் உனக்கு பயத்தை தருகிற, நீ இன்னும் அரற்றி கொண்டிருக்கிற ஒரு பெயராக ராகுல் தன்னை வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பதுதான் ராகுலுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். இது வந்து ராகுலுடைய பயமா நான் பார்க்கல. மோடிக்கு எதிரான, மோடியின் சர்வாதிகாரம், பாசிசத்துக்கு எதிரான அவரை ஆட்டம் காண வைத்திருக்கிறார். ஒருத்தரை பயப்பட வைப்பதற்கு வந்து அதிகாரத்துல இருக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. அவன் வந்து தன்னை ஒரு தலைவராக மக்களிடையே நிலைநிறுத்தி கொண்டாலே இந்த மாதிரி அதிகார வெறி பிடிச்சவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடும். அதுதான் இன்னைக்கு மோடியினுடைய அரற்றல் தான் அதை சொல்லணும், உளறல் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் பிரச்சாரத்திலும் ஒவ்வொரு வகையான உளறல்கள், விதிமீறல்கள் அத்தனையுமே தேர்தல் கமிஷன் வகுத்திருக்கிற விதிகளுக்கு மீறின உளறல்கள். இதையெல்லாம் செய்து கொண்டு அசிங்கமா வந்து இது ஒன்னும் புதுசு இல்ல. மம்தாவை பார்த்து தீதியோ தீதின்னு கத்துன ஆள் தானே இது. இந்த மால்ல, பீச்ல எல்லாம் ரோட்ல பசங்க நிப்பாங்க, போற அக்காக்கள் எல்லாம் அந்த மாதிரிதான் வம்பிழுப்பாங்க. அந்த மாதிரி தீதியோ தீதின்னு கத்துனது தானே இது. ஊதி பெருசாக்குறாங்களே தவிர இதனுடைய குணம். நீங்க அந்த பாராளுமன்றத்துல அந்த ராகுல் காந்தியை கிண்டல் பண்றேன்னு ஒரு கேவலமான செய்கை கூட ஜிஃப் இருக்கும். இதெல்லாம் உலகத்துல பாத்திருக்கீங்களா? ஏதாவது பிரதமர் மானமுள்ள, மரியாதை உள்ள ஒரு நாகரிகமான பிரதமர் பண்ணக்கூடியதா? அப்படி இன்னொரு பேச்சாகத்தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர, இது 10 வருஷம் இருந்துட்டீங்க, சொல்லி காட்டி வாக்கு கேட்க ஒரு 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 இளவு இல்லை. நீ கேளு, நான் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணேன்னு ஏன் நீ ஓட்டு கேட்க மாட்டேங்கிற? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது நான் ஏன் நீ ஓட்டு கேட்க மாட்டேங்கிற? நீ செஞ்சதெல்லாம் பெரிய சாதனை தானே. தமிழ்நாட்டுக்கு வாங்க, நீட்டை நாங்கள் தான் நிச்சயப்படுத்தணும், நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்ல, உறுதிப்படுத்தணும்னு சொல்ல. ஏன் நீ அதெல்லாம் கேட்டு உன்னோட சாதனையை எதை சொல்லி ஓட்டு கேட்டாலும் அது மக்களுக்கு வேதனைங்கனால ஓட்டு போட மாட்டான். அதனால உனக்கு இப்ப வரைக்கும் காங்கிரஸை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க. இது மட்டும் இல்ல, மகாராஷ்டிரால போய் திமுக பிடிச்சு தொங்குற, கல்கட்டால போய் திமுக பிடிச்சு தொங்குற. இது இவ்வளவுதான் மோடியினுடைய ஒரு பயமாக இருக்கிறது.
சரி. நீங்க அதாவது தென்னாலி ரேஞ்சுக்கு கொண்டு போய் பிரதமர நிறுத்திட்டீங்க. நிற்க பயம், நடக்க பயம் அப்படின்னு அந்த ரேஞ்சுல கொண்டு போய் ஆமா, விட்டுட்டீங்களா? ஆமா. ஒரு புறம் ம். பாத்தீங்கன்னா, அவரு ராகுல் காந்திய ஃபோக்கஸ் பண்ணியே தான் இப்பல்லாம் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் இருக்கிறது. இப்ப புதுசா நேற்றைக்கு என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் பெருவாரியான ஆதரவு பெற்றவர் தான் ராகுலு. நம்முடைய இளவரசர் ஒரு வீக்கான ஒரு பிரதமரா இருக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு, பாகிஸ்தான் என்றால் கூடவே அவர் முஸ்லிம்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நிக்கிறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, வயநாட்டுல உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் ராகுல். முஸ்லிம்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு தரப்போகிறார் என்று பிரதமரே பேசுறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி பிரிவினைவாத பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுக்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பிரதமர் மேல புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவருக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஒரு கண்டிப்போ இல்ல நோட்டீஸோ எதுவுமே கொடுக்கல அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரதமர் இப்ப பாகிஸ்தானை புதுசா உள்ள இழுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நோக்கம்? இன்னொன்னு கூடவே சொல்றாரு, இந்துக்களை பிளவுபடுத்த காங்கிரஸ் நினைக்கிறது அப்படின்னு கூடவே சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பாகிஸ்தானை துண்டாடியவர் இந்திரா காந்தி. பாகிஸ்தான் அரசுக்கு, பங்களாதேஷுக்கு இல்ல, பாகிஸ்தானுக்கு யார் மேலேயாவது மிகப்பெரிய ஒரு வெறி இருக்கும் அப்படின்னா அது இந்திரா காந்தியின் குடும்பத்தின் மேல இருக்கும், அவர்களுடைய பரம்பரையின் மீது இருக்கும். அப்படி பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டிய ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். ஆனால் மோடி யார்? இன்னைக்கு பாகிஸ்தான்காரன்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஏன் இருப்பான்னா, 10 வருஷ வாய்ப்பை விட்டுட்டான்னு அவன் வருத்தப்பட்டுட்டு இருப்பான். ஐயோ, சைனாக்காரன் அவ்வளவு தூரம் உள்ள வந்துட்டான், மோடி பேசாம தான் இருக்கு, நம்மளும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள வந்திருக்கலாமே சந்தோஷப்பட்டு இருப்பான். நீ என்ன உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு நீ ராகுல் காந்தியை வீக்குங்கிற? உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? சைனாக்காரன் உள்ள வந்திருக்கான்னு இவ்வளவு பேசுறோம், திருப்பி 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சைனாட்ட ஒரு வார்த்தை பேச முடியல. வீக்கஸ்ட், நாட் ஓன்லி வீக் பிஎம், இதுவரை இந்தியா பார்த்த பிரதமர்களிலேயே பலவீனமான, முட்டாள்தனமான, நார்சிசத்தை மட்டுமே முன்வைத்து ஆட்சி நடத்துகிற ஒரு பாசிஸ்டாக தான் மோடி இருக்கிறாரே தவிர, உண்மையில் சொல்ல போனால் இந்தியாவில் மோடி பிரதமராக இருப்பது இந்தியாவை தவிர பிற அத்தனை நாடுகளுக்கும் நல்லது. இதைத்தான் நம்ம பாக்குறோம். நீங்க நல்லா நல்லா எடுத்துக்கங்க, பாதுகாப்பு எடுத்துக்கங்க. எல்லா எல்லையும் ஒன்னொன்னா பிச்சுக்கிட்டு போகுது. நம்மளுடைய எல்லைகள் எல்லாம் அவன் வேற பேர் மாத்திக்கிட்டு இருக்கிறான். அடுத்த ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா பாகிஸ்தானும் இதே வேலையில இறங்கும். ஏன்னா சைனாவும் பாகிஸ்தானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். சைனா கொடுக்கிற அண்ணன் பெரிய அடிச்சு எடுத்துக்கிட்டேன்டா, நீ சின்ன தம்பி கொஞ்சம் எடுத்துக்கடான்னு சொல்லி காஷ்மீரை தூக்கி பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க. அது போக வெளிநாட்டு பணத்தின் மதிப்பு எவ்வளவு ஏறிட்டு இருக்குது. நீங்க இன்னைக்கும் எங்களோட காலேஜ் குரூப்ல கூட நாங்க விளையாட்டா பேசுவோம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்தியால இருக்கிற ஒருத்தையும் கூட மோடியை சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனா ஃபாரின்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் மோடியை சப்போர்ட் பண்ணுவோம். அது காரணம் என்ன? இந்திய ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி. இவங்க அங்க ஒரு $10 சம்பாதிச்சாங்கன்னா மோடியின் ஆட்சியில அந்த $10 இந்திய ரூபாய் மதிப்பு எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப மோடி உழைப்பது என்பது பிற நாட்டுல இருக்கிறவனுக்கும் பிற நாட்டினுடைய எல்லை விஸ்தரிப்புக்கும் தானே தவிர இந்தியாவுக்காக இல்ல. சோ ஹி இஸ் த வீக்கஸ்ட் பிஎம் இந்தியா ஹஸ் எவர் சீன். இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம இன்னமும் பாகிஸ்தானை காட்டி பயமுறுத்திட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்லையா என்பதுதான் மோடியை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. மற்றபடி இந்த இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு விஷயம் நான் இதை சேர்த்துக்கிறேன். நீங்க முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் திரும்ப பேசுறாரு. காங்கிரஸ் சிறுபான்மையினருக்கான ஒரு கட்சி தான் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்த முயற்சி பண்றாரு. நீங்க இது பத்தின சமீபத்திய ஆய்வுகளோ இல்ல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்போ எதுவுமே இல்லாம நம்ம சச்சார் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் இன்னும் முஸ்லிம்கள் என்ன மாதிரியான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். இப்ப அவர்கள் திடீரென வளர்ந்து விட்டார்கள், திடீரென அவர்களுடைய மக்கள் தொகை பெருகிவிட்டது அப்படின்லாம் மோடி அந்த கொண்டு வர முயற்சிப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன மாதிரியான ஒரு வன்மம் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்களேன். இது ரொம்ப இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். ஆனா எனக்கு இதை தவிர வேற வார்த்தை தெரியல. ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு பேச்சா தான் நான் பாக்குறேன். இன்னமும் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பழமைவாத பேச்சா நான் பாக்குறேன். அதாவது இந்த குழந்தை பெற்றுக் கொள்வதை பொறுத்தவரை இதுல படிப்பறிவில்லாத இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறார்களோ படிப்பறிவில்லாத இந்துக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப எங்க பாட்டிக்கு 10 குழந்தை இருந்துச்சு. அடுத்து நம்மளுடைய தலைமுறைகள்ல இப்ப இருக்காது. இப்ப நம்ம அப்பா தலைமுறையில இருக்காது, நம்ம தலைமுறையில இருக்காது. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தைய தலைமுறையில குறைஞ்சபட்சம் 10 குழந்தை 7 குழந்தைகள் எல்லார் வீட்லயும் இருக்கும். இது ஒரு சமூகம் படிச்சு முன்னேறும் போது இது இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் இப்ப எந்த வீட்டுல நீங்க பாக்குறீங்க 6 குழந்தை 7 குழந்தை எங்க இருக்கு? எல்லாரும் 2 தான் பெற்றுக்கிறாங்க. அப்ப வடநாட்டிலையும் படித்த ஒரு முன்னேறிவிட்ட இஸ்லாமியர்களுக்கு தெரியுது அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டா பொருளாதார ரீதியா நல்லா வச்சுக்க முடியாது, அவங்க அதெல்லாம் இருக்காங்க. இன்னமும் இதை தூக்கி கொண்டு இந்த பழமைவாதத்தை தூக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமா தான். அதாவது தெரிஞ்சே பொய்யை
சொல்வதுன்றதுதான் அயோக்கியத்தனம். அதை தான் இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக நீ ஏன் கேஸ்ட் சென்சஸ் எடுக்க விட மாட்டேங்கிற? நீ எதுக்கு புதிய இந்த மக்கள் தொகை எதுவும் எடுக்க விட மாட்டேங்கிற? எதுக்கு அவ்வளவு எதிரா இருக்கிற? ஏன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ன்றதுதான். அப்ப இதையும் காங்கிரஸ் வந்து தன்னுடைய வாக்குறுதியில கொடுத்திருக்கிறது. மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுப்போம்னு. அது போக நேத்து ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்கிறாரு. கவர்மெண்ட் டெண்டர்ல இஸ்லாமியர்களுக்கு 50% இடஒதுக்கீடை வந்து காங்கிரஸ் கொடுக்க போகுதுன்னு அங்க இருக்கிற தொழிலதிபர்களை வந்து மிரட்டுறதுக்காக ஒரு பச்சையான பொய்யை மோடி பேசியிருக்கிறார். நித்தம் ஒரு பொய்யை மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழக தென்னாட்டு ஊடகங்கள் இதை வந்து வெளிப்படுத்துது. நீங்க அது போக செக்ஸ் ஸ்கேண்டல் பாருங்க கர்நாடகால. நீங்க அதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் ஃபெடரேஷனை பாருங்க. ரெஸ்லிங் ஃபெடரேஷன் எவ்வளவு எல்லாம் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின வீரர்கள். பிரதமர் வந்து பொறுப்பேற்க முடியும்? இந்த கேள்வி அவங்க கேட்பாங்க இல்லையா? நீ எதுக்குதான் பொறுப்பேற்ப? நீ மலைய நகர்த்துறதுக்கு தான் பொறுப்பேற்க மாட்டேன். அது வந்து வெளிநாட்டு விவகாரம், சரி வச்சிரு. கல்ல நகர்த்துறதுக்காக பொறுப்பேற்றுக்க. நீ எதுக்குமே பொறுப்பேற்ற மாட்ட. நீ என்ன டம்மியா? நீ அப்ப டம்மினாவது ஒத்துக்க. நீ எதுக்குமே பொறுப்பேற்றுக்க மாட்டேன், எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன், மணிப்பூரை பத்தி வாயே திறக்க மாட்டேன். ஆனா வெக்கமே இல்லாம தேர்தல் பரப்புரையில உட்கார்ந்துகிட்டு இந்தியா வந்து ஒற்றுமைக்கே பெரிய உதாரணமா திகழுது, அமைதியான நாட்டுக்கு திகழுதுன்னா கேட்க மாட்டானா? நியூஸ் உன்னை பத்தி உண்மை தெரிஞ்ச காரி துப்ப மாட்டானா? பிபிசில இருந்து டாக்குமெண்ட்ரி வந்தா பிபிசிக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு அனுப்புவ. இவ்வளவு கேவலமா ஒரு ஆட்சி நடந்துடுவ. தேர்தல் அப்ப அருண் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள போடுவ, இன்னொரு முதலமைச்சரை தூக்கி உள்ள போடுவ. இதையெல்லாம் செய்து கொண்டு உனக்கு பயத்தை பற்றியோ இல்ல இவங்க வந்து ஒரு சாரா இருக்கானவர்கள் பத்தியோ பேச, நீ அதையெல்லாம் விடு. உங்களுடைய ஆதரவு பெற்று ஜனாதிபதியான அந்த அம்மாவை, அந்த மதிப்பிற்குரிய பெண்மணிய நீங்க எவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க. நேத்து ராமர் கோவில்ல வச்சிருக்கீங்க. அதுக்கு மட்டும் என்ன திரைச்சிலை? அது ஒரிஜினல் ராமரா டூப் ராமரானே நமக்கு தெரியல. நிறைய பேரு விஷயம் தெரிந்தவர்கள் டூப் ராமருங்கிறாங்க. அவர் அந்த அதாவது மோடி ஆரத்தை காட்டுறது உண்மையான அந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியுது. திரௌபதி முர்மு காட்டுறதுக்கு சிகப்பு போட்டு அந்த ராமர் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான அயோக்கியத்தனம், என்ன மாதிரி நாடகம் போடுறீங்க? ஒரு தேர்தலுக்கு ஒரு பொய்யாதான் நடிக்கிற, ஆனால் அந்த பொய்யை கூட உண்மையா ஒரு நாள் அவங்களை ஆரத்தி காட்ட வச்ச என்ன? அப்ப இந்துக்கள்ல நீயே இவ்வளவு பிரிவினை செஞ்சு வச்சிருக்க. இந்துக்கள்ல மோடி ஒரு ரகம், திரௌபதி ஒரு ரகம்ன்றதுதான் உன்னுடைய பிரிவினை. நீ வந்து மக்களை வந்து பிளவுபடுத்துன்னு பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் நல்லா சொல்றேன், காங்கிரஸ் மட்டுமல்ல, நான் காங்கிரஸ்க்கு மட்டும் பேசல. இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் மக்கள் ஒற்றுமையாக மதம் சாதி கடந்து எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற ஒரு பாதையில பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தளபதி அவர்கள் இந்த கூட்டணியை ஆரம்பத்திலிருந்தே வலுவாக கட்டமைத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. ராகுலும் அதே. நீங்க ராகுலுடைய சமீபத்தை பேட்டியில எடுத்துக்க. ஏன் பயம் வருது? ஏன் மோடி அந்த ஒட்டுமொத்த சங்கிகளின் அடிமடியில கை வைக்கிறாரு ராகுல்? அவர் போய் பேசுறாரு, ஓபிசி ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசுறாரு, பிசி ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசுறாரு, எஸ்சிக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்றத பேசுறாரு. ஒவ்வொரு அலுவலகத்திலும் இன்னைக்கு அருமையா சொல்றாரு. டெல்லியில இருக்கிற ஆபீசர்ஸ்ல, ஒன்றிய அரசு ஆபீசர்ஸ்ல 97% ஆஃப் ஆபீசர்ஸ் வந்து எஃப்சி, அதாவது பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் எல்லாம் செய்யறாங்கன்னு ஒரு இடத்துலயும் பேசுறாரு. இது சங்கிகளுக்கு வைத்த கலக்குது. அப்ப இதுக்காக தான் மோடி வந்து போராடிட்டு இருக்கிறாரு. நான் அதை சொல்றேன், இந்து மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் இடையே இருக்கிற பிரிவினையை விட இந்து மதத்திற்குள் இருக்கிற பிரிவினை ரொம்ப அதிகம். அது நீங்க திரௌபதி முர்முவையும் மோடிக்கும் கொடுக்கப்படுகிற மரியாதையில் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். இதை களைவதற்காகத்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது களையவே கூடாது. ஒரு வர்ணாசிரம அரசை தொடர்ந்து நடத்தணுங்கிறது தான் RSS மோடியினுடைய செயல் திட்டமாக இருக்கிறதுன்னு நம்ம ஆணித்தரமாக நிறுவவே முடியும். சரி, இப்ப இந்த சமீபத்திய தேர்தல் பிரச்சாரங்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது 2-3 விஷயங்களை நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று பாத்தீங்கன்னா, முதல்ல ஊடகங்களில் பிரதமர் மோடியின் பேச்சு மட்டும்தான் வந்து ஹைலைட்டா இருக்கும். தினமும் அவர் என்ன பேசுகிறார் என்று. இன்றைக்கு இப்ப சமீப காலமாக பாத்தீங்கன்னா, ராகுல், பிரியங்கா என்ன பேசுகிறார்கள் என்பது வந்து ஒரு குறிப்பிட்டு அதை வந்து காட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா, பிரதமர் அதற்கு வந்து பதிலடி கொடுக்கிறாரு. அவர் வந்து இப்ப பதில் சொல்லிட்டு இருக்காரு இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம். அதை நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிரதமர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சில விஷயங்களையும் பேச தொடங்கி இருக்கிறார். நாங்க ஒண்ணும் அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் மாற்ற போறதில்லை அப்படின்னு. அது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடாகத்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னொன்னு, இப்போ ரேபரேலியில இவர் போட்டியிடுகிறார் என்றவுடன் நீங்க உத்தரப்பிரதேசத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருவீங்களான்னு கேட்டவங்க, ஒருவேளை அங்கிருந்து வெற்றி பெற்று அவர் பிரதமராக போகிறார் என்ற ஒரு பயத்தில் பேசுகிறார்களோ அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து இந்தியா கூட்டணியின் ஒரு வியூகமா? இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை பற்றி எல்லாம் சொல்லுங்க. நீங்க இது வந்து ஒரு படிப்படியான ஒரு மாற்றமா நான் பாக்குறேன். நீங்க இந்த தேர்தல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி
நம்மிடையே கூட நிறைய பேர் சொன்னாங்க, அடுத்தது இவங்க தான்ப்பா, எப்படியும் வடக்கனுங்க திருந்த மாட்டானுங்க, மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றதுதான் இதா பேச்சாக இருந்தது, இதா இருந்துச்சு. இந்த ஒரு திமிரில் ஆணவத்தில் தான் 400 சீட்டு நாங்க ஜெயிப்போம்னு மோடி ஆரம்பத்துல சொன்னது. அது அப்படியே படிப்படியா மாறுது. இந்த அலை, மோடிக்கு எதிரான அலை, பாஜகவிற்கு எதிரான அலை வட இந்தியாவிலும் வீசுது. ஒருவேளை நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா நம்மளை எல்லாம் வச்சு செஞ்சிருவாங்கன்ற பயத்துலதான் வட இந்திய ஊடகங்கள் கொஞ்சம் பேக் ஸ்டாண்ட் அடிச்சது. நீங்க உதாரணத்துக்கு நவிகா குமார் இவங்களை பேட்டி எடுத்தாங்க, நிர்மலா சீதாகுமார். நவிகா குமார் என்பவர் எவ்வளவு பெரிய ஜால்ரான்னு தெரியும், பாஜக ஜால்ரான்னு. அவர்கள் நிர்மலா சீதாராமனை கேட்கும் போது இதுவரை கேட்டிராத ஒரு கேள்வியை கேட்டாங்க. எப்படி எல்லா ரவுடி பொறிக்கையெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறீங்க? நிர்மலா சீதாராமன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க, ஆளார் வெல்கம்னு. ஏன்னா இதெல்லாம் கடந்த 10 வருஷத்துல ஒரு வட இந்திய ஊடகவியலாளர் கேட்டிராத கேள்வி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, நாங்க கொஞ்சம் நடுநிலையில நடிக்க ஆரம்பித்தார்கள். அப்புறம் தான் நவிகா குமாருக்கு பிரஷர் பண்ணி மறுபடியும் நீ ஒரு சர்வே போடுன்னு சொல்லி பிஜேபி பயங்கரமா வெல்லுன்னு ஒரு சர்வே எல்லாம் போட்டாங்க. இந்த மாதிரி நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னொன்னு, ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி என்பவர் பப்பு அல்ல. நீ என்னதான் பப்புனாலும் the people of North India have also realized that ராகுல் காந்தி இஸ் அ மாஸ் லீடருங்கிறத பாஜக உணர்ந்திருக்கிறது. பாஜகவிற்கு சொம்பு தூக்குகிற வட இந்திய ஊடகங்கள் உணர்ந்திருக்கிறது. அதை விட போன தடவை நீ 56 இன்ச்சான திருப்பி கேட்ட பிரியங்கா காந்தியின் பேச்சும் அதோடு சேர்ந்து மிகப்பெரிய வீச்சை அங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, யூ கேனாட் இக்னோர் தம்னு. அந்த ஒரு இடத்திற்கு இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மைய அரசியல்ல வந்திருக்கிறாங்க. அதாவது இந்திய அரசியல்ல பேசுபொருள் ஆகி இருக்கிறார்கள். பாஜக சொம்பு ஊடகங்களால் கூட தவிர்க்க முடியாத ஒரு இடத்திற்கு மக்கள் அதனோட வந்திருக்கிறாருங்கிறது தான் இன்னைக்கு நடைமுறை. அதனால இதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, மோடியை பேச வைக்கிற இடத்தில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வந்துட்டாங்க. இன்னைக்கு மோடி ஒட்டுமொத்தமா மோடியினுடைய பரப்புரையே இட் இஸ் போக்கஸ்ட் ஆன் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி ஒரு ஆளே இல்ல, ராகுல் காந்தி ஒரு இதுவே இல்லைன்னு சொன்ன ஆள் தான் இன்னைக்கு சதா சர்வ காலமும் ராகுல் காந்தியை பற்றி பிதற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத. ஏன்னா ராகுல் எனக்கு அவர் இந்த தேர்தல்ல வெற்றி அப்படிங்கிறதுக்காக மட்டும் உழைக்கும் ஒரு தலைவரா எனக்கு தெரியல. 10 years ஹவு எந்த வகையில் காங்கிரஸை திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்காக இந்த சங்கி கூடாரம் அளித்ததுங்கிறதெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு, எதனால் அளித்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு, யார் அளித்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு, அதனாலதான் அவர் திருப்பி சொல்றாரு, பாஜகவை தோற்கடிப்பதுடன் நம்மளுடைய செயல் திட்டம் முடிஞ்சிடாது, ரூட் அவுட் ஆர்எஸ்எஸ் அளிப்பதுதான் நோக்கங்கிறாரு. இதுதான் பாஜகவிற்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த தேர்தலுடன் ராகுல் காந்தியினோட வேலை, ஒருவேளை இதுல தோற்றாலும் கூட ராகுல் காந்தி என்பவர் இவர்களுக்கு தொடர்ந்து பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பார். அதனாலதான் இவர்களுக்கு அடிமடியை நடுங்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒட்டுமொத்தமா தேர்தலில் மோடி ஜெயிப்பாரு, பாஜக வந்துரும் என்கிற அலை மாறி 400ல ஆரம்பிச்சு முந்தா நேத்து ஒரு தேர்தல் பரப்புல மோடியே என்ன சொல்றாருன்னா, இங்க ஏதாவது கட்சிக்கு மெஜாரிட்டி வாங்குறாலும் நிக்கிறோம்னா நாங்க மட்டும் தான் நிக்கிறோம். நீங்க 400ன்னு இன்னைக்கு நீ மெஜாரிட்டியே வாங்கிக்கணும் நீயே வாயால சொல்ற. அதான் நேற்று சசி தரூர் பேட்டிலேயே என்ன சொல்றாரு, மெஜாரிட்டி வாங்குறதெல்லாம் கனவு, 200 கூட பிஜேபி தாண்டாதுங்கிறதா இன்றைய கள நிலவரம். அதனால கண்டிப்பாக மோடியின் தலைமையில இந்த பாஜக மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறன்றதுதான் இது எல்லாம் நமக்கு காட்டுகிற ஒரு ஆருடமா நான் பாக்குறேன். நிச்சயமா நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த இன்னும் வட மாநிலங்களில் தான் நிறைய இடங்களில் தேர்தல் நடக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாத்தீங்கன்னா ரேபரேலியில் ராகுல் போட்டியிடுகிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் இருக்குது. நம்ம மாஸ்டர் ஸ்ட்ரோக் மோடி அவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாவும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.